வெல்கம் டு கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ். இப்போ நான் சொல்ல போற விலங்கு பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா பயங்கரமான ரவுடி. காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்வாங்க. ஆனா அந்த சிங்கமே வழியில வந்தா ஒதுங்கி போற ஒரே விலங்கு இதுதான். விஷமுள்ள பாம்ப நூடுல்ஸ் மாதிரி சாப்பிடும். ஆயிரக்கணக்கான தேனீக்கள் கொட்டினாலும் அசால்ட்டா தேன் குடிக்கும். கின்னஸ் புத்தகமே உலகின் மிக தைரியமான விலங்கு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிற ஒரு முரட்டு விலங்கு அதுதான் தேன் வளைக்கரடி. இத பார்த்தா ஒரு சின்ன கரடிக்குட்டி மாதிரி கியூட்டா தெரியும். ஆனா இது உண்மையிலேயே கரடி இனத்தை சேர்ந்தது தானா? இது எங்கிருந்து வந்துச்சு, இதோட வரலாறு என்ன அப்படிங்கிற ஆச்சரியமான விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட பேர்ல பேட்ஜர் கரடி வகைன்னு இருந்தாலும் உண்மையிலேயே இது கரடி குடும்பத்தை சேர்ந்தது கிடையாது. இது மஸ்டிலிடே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஊர்ல இருக்கிற கீரிப்பிள்ளை, நீர்நாய் மற்றும் மரநாய் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மிக நெருங்கிய உறவினர் தான் இந்த தேன்வளை கரடி. அதாவது ஒரு கீரிப்பிள்ளை ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக் வச்சு மொரிட்டுத்தனமா மாறினா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ஹனி பேட்ஜர். இதோட பரிணாம வரலாறு சுமார் 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. இதோட முன்னோர்கள் ஆசியாவில தான் முதல்ல உருவானாங்க. அதுக்கு ஈயோமெலிவோரா அப்படின்னு பேரு. ஆசியாவில் உருவான இந்த இனம் மெல்ல மெல்ல ஆப்பிரிக்காவுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. அந்த காலத்துல வாழ்ந்த கொடூரமான வேட்டையாடி விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்கவும் கடுமையான சூழல்ல வாழவும் இயற்கையிற்கு சில சூப்பர் பவரை கொடுத்துச்சு. அப்படி பல லட்சம் வருஷமா பரிணாம வளர்ச்சியில செதுக்கப்பட்ட ஒரு சர்வைவல் மெஷின் தான் இன்னைக்கு நாம பாக்குற ஹனி பேட்ஜர். இயற்கை ஏன் இதை இப்படி படைச்சிருக்குன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இதோட தோல் ரொம்ப தடிமனாவும் அதே சமயம் உடம்போட ஒட்டாம தளர்வாவும் கேக்கும். சிங்கமே இதோட கழுத்தை கவ்வுனா கூட அந்த லூசான தோலுக்குள்ள இது உடம்ப திருப்பி சிங்கத்தோட மூக்குலையே கடிக்கிற அளவுக்கு இதுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. இதுதான் இதோட மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம். அடுத்தது இதோட மிக முக்கியமான எதிரி பாம்புகள் தான். பல லட்சம் வருஷமா விஷப்பாம்புகளோட சண்டை போட்டு இப்ப பாம்பின் விஷத்தையே முறியடிக்கிற சக்திய பரிணாம வளர்ச்சியில கத்துக்குச்சு. ஒரு ராஜநாகம் இத கடிச்சா சாதாரணமா வேற விலங்கு செத்து போயிடும். ஆனா ஹனி பேட்ஜர் கொஞ்ச நேரம் மயக்கம் போட்டு படுக்கும். அப்புறம் தூங்கி எந்திரிச்சு கடிச்ச பாம்பையே ஸ்நாக்ஸா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மனுஷங்களுக்கு கூட கிடையாது. இது வெறும் முரட்டு விலங்கு மட்டும் இல்ல, பயங்கர புத்திசாலியும் கூட. ஆப்பிரிக்காவில இருக்கிற விலங்கியல் பூங்காவில இத அடைச்சு வைக்கவே முடியாது. பூட்டு திறக்கிறது, குச்சிகளை ஏணியா பயன்படுத்துறது, கல்ல வச்சு கண்ணாடிய உடைக்கிறதுன்னு அத்தனை தில்லாலங்கடி வேலையும் இதுக்கு தெரியும். இதுக்கு ஹனி கைடுன்னு ஒரு பறவை ஃப்ரெண்டு கூட இருக்கு. அந்த பறவை தேன் கூடு எங்க இருக்குன்னு வழிகாட்டும். இந்த கரடி போய் கூட்ட கலைச்சு தேனை சாப்பிடும். மிச்சத்தை அந்த பறவைக்கு கொடுக்கும். இயற்கையில இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் அமைகிறது ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு இந்த ஹனி பேட்ஜர் நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, உருவம் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, உள்ளத்துல எவ்வளவு தைரியம் இருக்குங்கிறது தான் முக்கியம். சிங்கம் புலி வாழ்ற காட்டுல வெறும் 3 அடி வைரத்தை வச்சுக்கிட்டு ராஜ நட போடுற இதோட கெத்து வேற லெவல் தான். உங்களுக்கு இந்த ஹனி பேட்ஜரோட தைரியம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ் பிளேலிஸ்ட்ல அடுத்து எந்த விலங்கு பத்தி பார்க்கலாம் சொல்லுங்க. மறக்காம நம்ம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.